எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற சோள மாவு உப்புமா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. சோள மாவு நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். எந்த வெரைட்டி எடுக்கணும், எப்படி செய்யறதுன்ட்டு நிறைய டிப்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காக நான் இங்கே 3 டைப்பு சோள மாவு எடுத்து வச்சுருக்கு. இது 3லும் உப்புமா செஞ்சுக்கலாம். இது வந்துட்டு சாதாரணமாக இருக்கிற நம்ம ரவா உப்புமா இருக்குல்ல, ரவா சைஸில் இருக்கிற ரவாவோட கொஞ்சம் பெரிய ப்ரோக்கன் கார்ன் நீங்கள் போட்டிருக்கு அந்த சைஸில் இருக்கிற ஒரு மாவு தான். இதில் தான் நிறைய பேர் காமனாக செய்யறது. பாருங்க, இது வந்துட்டு மாவு நம்ம கடலை மாவில் இருக்குல்ல, கடலை மாவு மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கிற மாவு. இதுவும் சோள மாவு தான். இதில் நான் வந்து தோசை அப்போ எல்லாம் செஞ்சிருவேன். இதோட வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணிடுறேன். இதிலும் நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம். ஆனால் இதில் செய்யும்போது ஒட்டுற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. இந்த 3வது சோள மாவு பாருங்க, இது வந்து முன்னாடி நம்ம காமிச்சு 2 மாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மாவு தான் இது. இது வந்து ரொம்ப ரவா சைஸும் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப மாவாகவும் இருக்கிறது இல்லை. கையில் நம்ம தொட்டு பார்த்தா இதில் சின்ன சின்ன தை இருக்கும். இதில் புட்டு பவுடர்னு தான் எழுதியிருக்கு. இது வச்சுட்டு புட்டு நல்லா சாஃப்டாக செஞ்செடுக்க முடியும். ஆனால் இது வச்சுட்டு நம்ம உப்புமாவும் செஞ்செடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான் இந்த சோள மாவு. இதை வச்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம உப்புமா செய்கிறது. நமக்கு கொஞ்சம் பழைய காலத்துலலாம் ஸ்கூலில் கிடச்சிட்டு இருந்த ஒரு உப்புமா இருக்குது இல்லைங்களா, சோள மாவு உப்புமாவு. அதே டேஸ்ட்டு அதே மணமாக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணும்போதே இதோட மனம் ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இந்த ஒரு மாவு வச்சு நமக்கு செஞ்செடுக்க முடியும். 2 கப் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கு. பாருங்க, இது இப்போ நல்லா ஃபைன் பவுடராக இல்லை, ரவா சைஸில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மாவு தான். இது ஆல்ரெடி வறுத்ததாக இருக்குது. புட்டு பவுடர் அப்படின்னு சொன்னால் அது வறுத்த பவுடராக இருக்கும். இங்கே மலையாளத்தில் எழுதி இருக்குது வறுத்தது அப்படின்ட்டு. அதனால நான் இப்போ இது வறுக்கிறது இல்லை, இப்படியே நினச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணா நீங்கள் இது ஒரு டைம் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கை வச்சு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது சேர்க்கறதுக்கான தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்தால் உப்புமா நல்லா சாஃப்டாக கிடைச்சிடும். 2 கப்பு மாவு தான் நம்ம அளந்து எடுத்திருந்தேன். அதே கப்புக்கு 1.5 கப்புலேருந்து 2 கப்பு வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படும் உப்புமா நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு. முதல்ல 1 கப் அளவு தண்ணி இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா ஊற்றக்கூடாது, கையில் ஊற்றி நல்லா தொளிச்சு தான் இந்த மாவு மிக்ஸ் பண்ணணும். புட்டோட மாவு நம்ம இதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. ஆனால் புட்டோட அரிசி மாவு இருக்குல்ல, அது வந்து சீக்கிரம் ஒட்டிடும், கட்டி ஆகிடும். ஆனால் சோள மாவு வந்து எப்போவுமே நல்லா சாஃப்டாக தான் இருக்கிறது. அதனால இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அரிசி மாவோட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு சீக்கிரம் கட்டி வராது. நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மாவு காஞ்சி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் தண்ணி தொளிச்சு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் 1 கப்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த 1 கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு பார்த்தா கொஞ்சம் ஈரமாக தான் தோணும். ஆனால் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே மாவு நல்லா காஞ்சிடும். அதனால நம்ம புட்டு மாவு எந்த மாவில் செஞ்சாலும், இப்போ அரிசி மாவாக இருந்தாலும், ரவையாக இருந்தாலும், ராகியாக இருந்தாலும், சோள மாவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் காஞ்சிருச்சு. நான் மறுபடியும் 1 கப் எடுத்துருக்கு. ஆனால் இது ஃபுல்லாக நமக்கு தேவைப்படாது. ஒரு 1.5 கப்லேருந்து 1.25 கப்பு வரைக்கும் போதும். எல்லா மாவும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த மாவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும். முதல்ல 1 கப்பு தண்ணி கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தேவைப்படும். அது நீங்கள் பார்த்துட்டு செஞ்சால் போதும். நான் இப்போ இதில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கு. மாவு நல்ல ஈரமாக இருக்குது. இனி நம்ம இது ஊற விட்டுக்கலாம். ஒரு 15 to 20 நிமிஷம், அரை மணி நேரம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வச்சுக்கோங்க. இதுக்காக நமக்கு ஒரு வாழையில தேவைப்படுது. நம்ம எடுத்துகிட்டு வர்றேன். இன்றைக்கி 4 நாள் ஆயிடுச்சு, மழை நிற்காமல் பெஞ்சிட்டு இருக்கு, ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஸோ வேற ஒரு ரெசிபிக்காக நமக்கு ஒரு வாழையில தேவைப்பட்டுருந்துச்சு, அதனால தான் 2 பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம்தான்
நான் இது ஓப்பன் பண்ணுறேன். மினிமம் 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 1 மணி நேரம் வச்சாலும் அந்த அளவுக்கு இது சாஃப்டாக கிடச்சிடும். இது இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கு. மறுபடியும் நான் இதில் கொஞ்சம் தண்ணி தொளித்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். மொத்தமாக 2 கப் அளவு மாவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி நான் இதில் தொளிச்சிருக்கு. நீங்கள் 2 கப்பு வேணாலும் தண்ணி ஊற்றிடலாம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகம் நேரம் இது ஊற வைக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு இது நல்லா சாஃப்டாக கிடச்சிடும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, மாவு இப்போ ரெடியாக இருக்குது. இனி இது நம்ம ஆவியில் வேக வைக்கணும். ஒரு ஸ்டீமரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேட்டு நான் அதுக்கு மேலே வச்சுருக்கு. வாழை இலை நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்து 2 வாழை இலையோட பீஸு கட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சோள மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வாழை இலை கிடைக்காது. உங்களுக்கு வாழை இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த பிளேட்டுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் இருக்குல்ல, துருவன தேங்காய் போட்டதுக்கப்புறம் மாவு வச்சுக்கோங்க. இல்லை இருந்து ஆவி ஏறும்போது மாவு பாதி அந்த பிளேட்டில் ஒட்டி நிற்கும். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் வாழை இலை வச்சுருக்கு. இல்லை இருந்தால் தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு டைம் ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரம் ஆவி ஏறிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் 5 நிமிஷம் மூடி வச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது புட்டு ரெடி பண்ணுற ஒரு மெத்தட் தான். இது கீழே வந்து நல்லா தேங்காய் போட்டு இந்த மாவு கூட நிறைய தேங்காய் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது வேக வச்சு இதே மாதிரி எடுத்துருச்சு அப்படின்னா பழம் போட்டு சாப்பிட்டுக்கலாம், கறி ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். அது புட்டாக இருக்கும். இது இப்போ நல்லா வெந்திருக்கு, மாற்றி வச்சுக்கலாம். இனி இதை நம்ம உப்புமாவை மாற்ற போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு கோல்டன் கலர் வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன பீஸாக கட் பண்ணுது. காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் அதுவும் போட்டு ரொம்ப ட்ரை ஆகி போகக்கூடாது. வதக்கி வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மாவு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கு. அதனால் இந்த வெங்காயத்துக்கான உப்பு மட்டும் போட்டால் போதும். இல்லை இருந்தால் உங்களுக்கு உப்பு அதிகமாக தோணும், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் மட்டும் போதும் அப்படின்னா அது மட்டும் சேர்த்தா போதும். நான் இப்போ ஒரு அழகுக்காக தான் அந்த ரெட் கலர் வரமிளகாய் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சோள மாவு, சோள புட்டு அது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நான் ஒரு அரை கப்பு தேங்காய் கூட சேர்க்கிறேன். அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம், சேர்க்க வேண்டியதில்லை. தேங்காய் நீங்கள் சேர்க்கிற மாதிரியா இருந்தால் மாவு கூட பச்சையாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்குள்ளே போட்டு வதக்குனா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்ல சூடாக இருக்கிற மாவும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆகட்டும். சோள மாவு நீங்கள் வேக வச்சு ஆறினதுக்கு அப்புறம் தான் இதே மாதிரி தாளிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது ஆவி வர்ற வரைக்கும் மூடி வச்சு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடி பிடிக்காமல் காஞ்சி போகாமல் பார்த்துக்கோங்க. இல்லை இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிப்பியோட. அது வரைக்கும் வணக்கம்.